சத்தமில்லாத நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். ஸ்கந்தன் முருகன் தான் வரவேற்ப நான் பார்த்துக்கிறேன்னார். சூரிய பகவான் பத்திரிகை கொடுத்து எல்லாரையும் கூப்பிடுற வேலையை பார்த்துக்கிறேன்னார். அப்ப பெருமாள் சொன்னார், கோலாபுரத்துல போய் இருக்கிற மகாலட்சுமியை கூட்டின்னு விட்டார். ஓ, இந்த வம்பு வரும் நான் எதிரே பார்க்கலையே. இப்போ எல்லாரையும் கூப்பிடலான்னா இவர் போய் அவரை கூப்பிட சொன்னாரேன்னு போனான். கோலாப்பூர்லேருந்து தாயாரும் வந்து சேர கோலாகலமாக உற்சவம் நடந்தது. இந்த பக்கம் திருவேங்கடமுடையான், இந்த பக்கம் நாச்சியார். நாராயணபுரத்துக்கு ஊர்வலம் போச்சு. ஊர்வலம் போச்சா 33 தேவர்களுடைய ஊர்வலம் போய் இருவரும் நின்று திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. இவள் மாலை அவளுக்கு மாத்த, அவன் மாலை இவளுக்கு மாத்த, 2 பேரும் ஆச்சரியமா நிற்கிறா. அப்பா ஆகாசராஜன் பிரார்த்திக்கிறான், இந்த திருக்கோலத்தோட எப்போதும் நீங்கள் லோகத்தவர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும். அதை புரட்டாசி மாசம் சிரவண நட்சத்திரத்திலே பெருமாள் தேர்ந்தெடுத்து விபவரூபத்தில் நகமும் சதையுமாக நின்று கொண்டிருந்த பெருமான் சட்டென்று நாச்சியாரை எடுத்து தன் திருமார்பில் வைத்து கொண்டான். அப்படியே கல்லாக மாறி மலைக்கு மேலே இன்னைக்கும் எழுந்துருள் இருக்கிறார். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடைய ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம்னு ஆச்சாரியர்கள் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அத்தோட மட்டும் இல்லை, திருவங்கியாழ்வார் பாடுறார், தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தே நல்கியால் என்னை கொண்டருளே. ரொம்ப நாள் தாய் தந்தை உற்றார் உறவினர் ரொம்ப பட்டுட்டேன், இனிமே நம்மால் பட முடியாது, உன் திருவடிகளையே சரணமாக பத்தினோம், நீயே அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார்.